ருத்ராக்ஷ் கைக்வாட் ரூல் அவுட் ஆகிட்டாருன்னா அவருக்கு பதிலா ஆயுஷ் மகாத்ரே வந்துட்டாரு. கரெக்டா? குர்ஜர் நீத் இன்ஜுரி ஆகிட்டாரு. அவருக்கு பதிலா டெவால்ட் பிரேவிஸ் வந்துட்டாரு. சந்தீப் சர்மா இன்ஜுரி ஆனதும் அவருக்கு பதிலா நான்ட்ரே பர்கரா எடுத்துக்கிட்டாங்க. இன்னும் நிதிஷ் ராணா இன்ஜுரிக்கு அப்புறம் பிரிடோரியஸ கூப்பிட்டு இருக்காங்க. நல்ல பிளேயர்ப்பா, செம்மையா அடிப்பாரு அவருமே. கிளென் பிலிப்ஸ் போயிட்டாரு. தசுன் ஷனக்கா வந்துட்டாரு. கிளென் மேக்ஸ்வெல் போனதும் அவருக்கு பதிலா ஓவன் மிட்செல் அவரையும் இப்போ எடுத்துக்கிட்டாங்க. ப்ரூக்குக்கு பதிலாவும் டெல்லி எடுத்துக்கிட்டாங்க. ஆனா ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் தெரியுமா? இந்த ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு ரிப்ளேஸ்மெண்ட்டோ அப்படி போயிட்டு இருக்குல்ல. எங்கேயோ பார்த்தா இப்படி தோணுது. டோர்னமெண்ட்டும் முடிஞ்சிடுச்சு சார். இப்போ ஏன் இவ்ளோ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும் உங்களுக்கு? உதாரணத்துக்கு ஆர்சிபி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு டோர்னமெண்ட்ல இருக்கிற வரைக்கும் வெறும் 6 பேர் ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் தான் இருந்தாங்க. டோர்னமெண்ட்ல இருந்து எலிமினேட் ஆகிட்டாங்க. இப்போ ப்ராப்பரா 8 பேர் ஓவர்சீஸ் பிளேயர்ஸை ஃபில் பண்ணிட்டாங்க. பர்கர் பிரிடோரியஸா எடுத்து. அப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இதான் ட்ரை பண்றாங்க. அடுத்த மினி ஆக்ஷனுக்கு இப்பவே பிளான் பண்ணிட்டாங்க. இந்த சீசன்லயே அடுத்த ஆக்ஷன் பத்தி யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அத சென்னையும் பண்ணுது. இந்த டீமும் அதை தான் பண்ணுது. என்னன்னா, மச்சான், இந்த பிளேயர்ஸ் எல்லாம் ஆக்ஷனுக்கு போனா ரொம்ப காஸ்ட்லி ஆகிடுவாங்களா யார்? அவருங்கள அந்த காசுக்கு திரும்ப வாங்குறது. சப்ளை டிமாண்ட்ல ப்ராப்ளம் வரும். எப்பப்ப மினி ஆக்ஷனுக்கு போனாலும் அப்போ ஏன் இப்பவே இவங்கள டீம்ல சேர்த்துக்கூடாது? இப்போ நீங்க கரெக்டா யோசிக்கிறீங்க. உங்க மைண்ட்ல இது இருக்கும். சரி, ருத்ராஜ திரும்ப வந்துட்டா ஆயுஷ் மத்ரேயா விட்டுடணுமா அப்படிங்கிற அர்த்தத்துல கூர்ஜர் நீத் ஃபிட் ஆகிட்டா டெவால்ட் பிரேவிஸ் போகணுமா? இல்ல சார், 2 பேரையும் வச்சுக்கலாம். உங்க ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரும் உங்க பிளேயர் தான். ஒரிஜினல் பிளேயரும் உங்க பிளேயர் தான். நீங்க இது மட்டும் தான் பண்ணணும். இப்போ அவங்க உங்க ஸ்குவாட்ல ஒரு பார்ட் ஆகிட்டாங்க. நீங்க வச்சிருக்கிற அந்த 25 மேஜிக்கல் நம்பருக்கு 8 ஓவர்சீஸோட அந்த மேஜிக்கல் நம்பருக்கு மேல போகக்கூடாது. பட்ஜெட்குள்ள தான் ஒர்க் பண்ணணும். அப்போ ரூட்ராஜும் உங்க பிளேயர் தான். ஆயுஷ் மகாத்ரேயும் உங்க பிளேயர் தான். சந்தீப் சர்மாவும் உங்க பிளேயர் தான். நான்ட்ரே பர்கரும் உங்க பிளேயர் தான். என்னதான் ஆனாலும் நிதிஷ் ராணாவையும் வச்சுக்கலாம். கூடவே பிரிடோரியஸ் ஐயும் வச்சுக்கலாம். சோ எல்லாரும் ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட்டா விளையாடுறாங்க. இதனால தான் அவங்க சொல்றாங்களா இந்த வருஷம் ரிப்ளேஸ்மெண்ட் ரொம்ப ஜாஸ்தியா, ரொம்ப சீக்கிரமா கூப்பிட்டு இருக்காங்க. இது உங்களுக்கு தெரியுமா?